இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்திரா, இதான் என் மருமகளுக்காக நான் வாங்கின தாலி செயின் 7 பவுன். ஹாய், காட்டுங்க. வா பெரியமா, 7 பவுனா? இது வரைக்கும் இந்த வீட்ல யாருமே இவ்ளோ பவுன்ல தாலி போட்டதே இல்ல. கலக்குங்க கலக்குங்க. பின்ன என் மருமகளும் மத்தவங்களும் ஒன்னாயிடுவாங்களா? என்ன இருந்தாலும் செங்கூட்டு வேலர் குடும்பத்தோட மூத்த மருமகனா சும்மா இல்ல. என்ன இந்திரா, என் மருமகளுக்கு நான் செயின் வாங்கிட்டேன், இவளுக்கும் இன்னைக்கு தாலி பெருக்கி போடுறதா சொன்னல, அப்ப இவளுக்கு யார் செயின் வாங்கிட்டு வருவாங்க? சித்தி, இப்ப என்ன? நீங்க ரித்திகாவுக்கு செயின் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அதனால அயலுக்கு யார் வாங்கிட்டு வருவா? அதுதானே உங்க கேள்வி. நான் இருக்கேன். இவ்ளோ ஏற்பாடு பண்ணனா அத பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டேனா? நான் பாத்துக்கிறேன் சித்தி. என்ன அயலி, சிவாவை இன்னும் காணோம்? இல்ல, நீ வந்துருவாரு. எப்போ வருவான்? நீ முதல்ல அவனுக்கு கால் பண்ணி சீக்கிரமா வர சொல்லு. உங்களுக்கு முதல்ல சடங்கு முடிச்சிட்டுதான் கபிலனுக்கும் ரித்திகாவுக்கும் சடங்கு பண்ண முடியும். என்னது? அவங்களுக்கு சடங்கு பண்ணிட்டுதான் ரித்திகாவுக்கும் கபிலனுக்கும் பண்ணணுமா? நல்லா இருக்கு இந்திரா, நீ பண்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டு தான் எங்க கிட்ட கடைசியா சொன்ன. இப்ப சடங்கு பண்றத கூட அவங்களுக்கு முதல்ல பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு பண்ணணுங்கிறது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு புரியவே இல்ல. நான் நியாயமா தான் சித்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அவதானே அக்கா, அவதானே மூத்தவ, அப்ப முதல்ல அவளுக்கு தானே பண்ணணும். முன்னாடி பிறந்துட்டா போதுமா? முறைன்னு ஒண்ணு வேண்டாமா? பெரியவங்க சம்மதத்தோட நல்ல நாள் பார்த்து ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணா யாருக்கும் தெரியாம அவசர அவசரமா ஓடி போய் திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா இவளும் ஒண்ணா? இது முறையா நடக்கணும்னா எனக்கு தான் முதல்ல நடக்கணும். இதுக்கும் இவளுக்கு தான் முதல் உரிமைனா என்னால இதை ஏத்துக்க முடியாது. உனக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, அயலி தான் உன் அக்காங்கிறது மாறவே மாறாது, மாத்தவும் முடியாது. அக்காவுக்கு அடுத்ததுதான் தங்கச்சி. முதல்ல அயலிக்கு முடிச்சிட்டு தான் உனக்கு பண்ணணும். இதுக்கு மேலே ஏதாவது பேசி என்ன கோவப்பட வைக்காத ரித்திகா.